ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கொஞ்சம் சளி பிடிச்சிருச்சு, அதனால குரல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே வீடு பால் காய்ச்சிரும் அப்படின்னா பால் காய்ச்சி ஒரு 3 நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சமைப்பாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிடா வெட்டுவாங்க, ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மீன் மட்டுமே கட் பண்ணுவாங்க. அது செய்யணும் அப்படிங்கிறது ஒரு சாங்கியமாக சொன்னாங்க. சரின்ட்டு கிடா பிடிக்கல. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விசேஷமாக பண்ணலையா, சிம்பிளாக தான் பண்ணோம். அப்படிங்கிறதுனால உயிரோடு இருக்கிற மீனை பிடிச்சிட்டு வந்து அருகால் வச்சு வெட்ட சொன்னாங்க. சரின்ட்டு அதை பண்ணிட்டோம். ஒவ்வொரு ஊர் பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி வந்து சாங்கியம் இருக்கும். எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா கிடா வெட்டுவாங்க. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கிற மீனை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே விட்டு துள்ள விட்டு அதுக்கப்புறம் வெட்டுவாங்க. இந்த நான்வெஜ் சமைக்கிறதுக்கு முன்னாடியே வீடு பால் காய்ச்சல் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டு ஒரு பெரிய பச்சை பூசணி வந்து வெட்டிடுவாங்க. பூசணிக்காய் வெட்டினதுக்கு அப்புறம் தான் நான்வெஜ் சமைப்பாங்க. உங்கள் ஏரியாவில் வந்து பால் காய்ச்சினீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி சாங்கியம் செய்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் மட்டன் எடுத்து வந்து குழம்பு வச்சுட்டு சிக்கன் கிரேவி செஞ்சுட்டு மீனெல்லாம் பொரிச்சு எல்லாத்தையும் சாப்பிட வச்சிச்சு. அக்கா ஃபேமிலி வந்து இன்னைக்கு ஊருக்கு கிளம்பிட்டாங்க.